Good morning, students. Last class we discussed with environment factors like first one, climatic factors, second one, edaphic factors. Today we are going to learn about next two factors. Third one, topographic factors. First we discuss with topographic factors. What is topographic? Topographic means land structures. Earth உடைய புவி பரப்ப நம்ம ஃபுல்லா டீடைலா படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா topographic factors அப்படின்னு சொல்ல போறோம். First one, the surface features of earth are called topography. So புவியோட மேற்புற அமைப்புல இருக்கிற மாற்றங்களை பகுதிகளை நிலப்பரப்ப நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா topography அப்படின்னு சொல்றோம். Topographic influence on the climates of any areas is determined by the interaction of solar radiation, temperature, humidity, rainfall, latitude and altitude. So இந்த topography அப்படின்ற ஒரு அமைப்பு புவிக்கு வர்றதுக்கு காரணம் ஸோ புவியில இருக்கிற சில முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு சூரிய ஒளி, செகண்ட் ஒன் டெம்பரேச்சர் வெப்பம், தேர்ட் ஒன் ஹியூமிடிட்டி ஈரப்பதம், ஃபோர்த் ஒன் ரெயின்ஃபால் மழை, ஃபிஃப்த் ஒன் லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். ஸோ இங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஏர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிலத்துல ஒரு பகுதியில தாவரங்கள் அதிகமா இருக்கிறதுக்கும் குறைவா இருக்கிறதுக்கும் அந்த பகுதி வந்து டெசர்ட் அப்படின்ற பாலைவனமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சோலார் ரேடியேஷன், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட்ஸ். It affects the vegetation through climate variations in small areas and even changes the soil conditions. So அது மட்டும் இல்லாம இவங்களால ஏற்படக்கூடிய தட்பவெப்ப மாற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரப்புல கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மாறுறதுனாலயும் அங்க இருக்கிற சாயிலோட கண்டிஷனும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So next one, photography factors includes latitude, altitude, direction of mountains, steepness of mountains. So இந்த topographic factorsல நம்ம அந்த ஏர்த்தோடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல மேல்புற அமைப்புல என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா latitude, altitude, direction of mountains and last one steepness of mountains. First we discuss with one by one latitudes and altitudes. Latitudes represent distance from the equator. So latitude அப்படின்றது ஈக்வேட்டர்ல இருந்து இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா latitudes அப்படின்னு சொல்றோம். Temperature values are maximum at the equator and decrease gradually towards polar. So latitude அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த இடத்துல எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா latitudeல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கம்மியாகவும் அந்த ஈக்வேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அதிகமா இருந்துட்டே போயிட்டு அண்ட் போலார்ஸ் கிட்ட போகும்போது கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். அதாவது ஈக்வேட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா போலார் கிட்ட போகும்போது அதே டெம்பரேச்சர் இருக்காது. டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவலா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போகும். High above the sea levels forms the altitudes. So altitudes அப்படின்னா என்ன மீனிங்னா கடல் மட்டத்துக்கு மேற்பர இருக்கிற அமைப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்னா altitudes அப்படின்னு சொல்றோம். At high altitudes, the velocity of wind remains high, temperature and air pressure decrease, while humidity and intensity of light increases. So altitudeல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உச்சியில இருந்துச்சுன்னா அங்க காற்றோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். That is called wind remains high. So next one, temperature and air pressure வந்து டிக்ரீஸா இருக்கும். At the same time, ஈரப்பதம்ன்ற humidity and intensity of light ஒளியினோட வேகம் வந்து அந்த பகுதியில அதிகமா இருக்கும். Due to these factors, vegetation at different altitudes variation showing distinct zonations. So இந்த பேஸ் பண்ணி altitude and latitudeல இருக்கிற temperature, air pressure, humidity, intensity of light இத பேஸ் பண்ணி ஸோ அந்த ஜோன்ஸ்ல எப்படி வெஜிடேஷன் அதாவது தாவர வகைகள் வந்து வகைப்படுத்திருக்கு அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன் திஸ் ஸ்லைட் ஷோன் latitude and altitude vegetation. ஸோ latitude altitudeல என்ன வகையான தாவரங்கள் எந்தெந்த டெம்பரேச்சர்ல ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், first top most altitude and latitude variations. First one, ice and snow. மேல மத்தி பாத்தீங்கன்னா full and full பனி தான் படர்ந்துருக்கு. ஏன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஹைட் போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போறதுனால அந்த இடத்துல
ஐஸ் அண்ட் ஸ்னோ ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா துண்ட்ரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீடில் லீஃப் ஃபாரஸ்ட், இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கிற கோனிஃபரன்ஸ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டெசிசியஸ் ஃபாரஸ்ட், டெம்பரேச்சர் டெசிசியஸ் ஃபாரஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட். எவர் கிரீன் எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து பசுமையா கிரீனிஷா இருக்கும். தட் இஸ் கால்டு எவர் கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட், மிதமான புல்வெளி இருக்கிற பகுதி. நெக்ஸ்ட் ஒன் டெசர்ட். டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாலைவனங்கள், அந்த அளவுக்கு என்ன இருக்காது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரெயின்ஃபாலே இருக்காது. ஸோ அந்த இதுல பிளான்ஸே இருக்காது, வெறும் சாண்ட் மணல் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா the same desert part. So next one வந்து பாத்தீங்கன்னா temperature grassland present ஆயிருக்கு. next one deciduous forest. So next one moderate forest and coniferous forest, tundra and heath crop. So டாப்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்ல எண்ட் பண்ணும்போது டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஆல்டிடியூட் அண்ட் லாட்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸோட வெஜிடேஷன் டிஃபர் ஆகிறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். So in this slide shown altitude and latitude vegetation of plants. So next one direction of mountain. மலையினுடைய அமைப்பு. North and south face of mountains or hill possess different types of flora and fauna because they differ in the humidity, rainfall, light intensity, light duration and temperature regions. ஸோ மவுண்டெயின்ஸ்ல நார்த் சைடு அண்ட் சவுத் சைட ஃபேஸ் பண்ணிருக்கிற மவுண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இது எதை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால் மழை, லைட் இன்டென்சிட்டி வெளிச்சம், லைட் டியூரேஷன் எவ்வளவு நாள் லைட் அந்த இடத்துல படுது, நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் வெப்பம், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்காங்க. The two phases of the mountain are will receive different amount of solar radiation, wind action and rain. So mountainல இருக்கிற ரெண்டு பகுதிகள்ல படக்கூடிய ரேடியேஷன் ஆஃப் சோலார், சன்ல இருந்து வெளியில வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அண்ட் ஆக்ஷன் காற்றோடைய வேகம் அண்ட் ரெயின், இது எல்லாமே டிஃபர் ஆகிறதுனால ஹில்லி ஸ்டேஷன் அதாவது மலைப்பகுதிகள்ல முன்புறமும் பின்புறமும் இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானாஸோடைய டிஃபரன்ஸ் வந்து நல்லா கிளியரா நம்மளுக்கு தெரியும். Of these two phases, the windward region possesses good vegetation due to the heavy rains, and the leadwards regions possess pure vegetation due to rain shadows. So முக்கியமான இந்த ஹில்லி ஏரியாவில் அந்த மலை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு காற்றோட்டம் அதிகமா இருக்கிற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் அதிகமா மழை அதிகமா பொழியறதுனால அங்க வெஜிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டா இருக்கும். அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோடைய பாப்புலேஷன் கரெக்டா இருக்கும், கிளியரா இருக்கும். இதுவே வந்து விண்டோடைய கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிற, அதாவது காற்று குறைவா இருக்கிற பகுதியில ரெயின்ஃபால் கம்மியா இருக்கிறதுனால ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெஜிடேஷன் ரொம்ப புவர் வெஜிடேஷனா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிமிலர்லி இந்த சாயில் ஆஃப் aquatic bodies like ponds, the center and the edge possess different depth of the water due to the soil slope and different wave actions in the water bodies. சம் எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள் அப்படின்னா பாண்ட். இந்த பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸோ அதுல இருக்கிற வாட்டரோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது சர்ஃபேஸ் பார்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதாவது டெப்த் ஆழம் செல்ல 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 வந்து வாட்டரோடைய குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல படிஞ்சிருக்கிற சாயில் ஸ்லோப், மண்ணோடைய படிகங்களை பொறுத்து வாட்டர் பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டோடைய சர்ஃபேஸ் மேல்புறத்துல கம்மியாகவும் டெப்த் ஆழம் செல்ல செல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரோட அளவு அதிகமாகவும் இருக்கும். Therefore, different parts of the same area may possess different species of organisms. So இதுல கிளியரா தெரியுது பாண்டோடைய சர்ஃபேஸ் பார்ட்ல இருக்கிற ஸ்பீஷியஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பாண்ட்ல கொஞ்சம் ஆழம் செல்ல செல்ல இருக்கிற ஸ்பீஷியஸோடைய ஸ்ட்ரக்சரு, ஹேபிட் எல்லாமே வேரியா இருக்கும். பட் ஆனா பாண்டுன்றது ஒரு சேம் ஒன் தான், அக்வாட்டிக் பார்ட் தான். பட் அந்த அக்வாட்டிக் பார்ட்ல இருக்கிற டெப்த்தை பொறுத்து, ஆழத்தை பொறுத்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல ஒன் டைப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ மிடில் லேயர்ல ஒன் டைப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ரொம்ப உள்ள போனீங்கன்னா ஆழத்தை டெப்த்ல போனீங்கன்னா அங்க
some types of plants and present animals வந்து present ஆயிருக்கும். So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா direction of mountains. So next one, steepness of mountains. The steepness of mountains or hill allows the rain to run out. ஸோ இந்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மலை வந்து செங்குத்தா இருந்துச்சுன்னா அங்க மழை பெஞ்சதுன்னா அந்த மழை அங்க தேக்கி வைக்க முடியாது. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா அந்த பிளேஸ்ல இருந்து எங்க வந்து ஆழம் அதிகமா இருக்கும், எங்க வந்து பாத்தீங்கன்னா டவுனா இருக்கும் அந்த பிளேஸ் நோக்கி அந்த மலை மேல படுற மழை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓஷனு சி அது மாதிரி பிளாட்டடா இருக்கிற ஏரியாவை நோக்கி போயிடும். As a result, the loss of water causes water deficit and quick erosion of the topsoil, resulting in poor vegetation. So, மலையில இருக்கிற செங்குத்தான அமைப்பு, அதாவது மவுண்டைன்ஸ்ல இருக்கிற ஹையா இருக்கிற அந்த செங்குத்தான அமைப்புல ரெயின் வந்து அங்க சேவ் பண்ணி வச்சிருக்க முடியாததுனால ஸோ வாட்டர்ஸ் வந்து குவிக்கா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம்ஸ் அது மேல இருக்கிற சாயில்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டரும் கிடையாது, சாயிலும் கிடையாதுனால பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸால சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த பிளேஸ்ல நம்ம என்னன்னு சொல்றோம்னா புவர் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், on the other hand, the plains and valleys are rich in vegetation due to a slow drain of surface waters and better retain of water in the soils. So at the same time, the mountain இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா plains and valleys, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பள்ளத்தாக்கு வந்து சமவெளி பகுதிகள் ரெண்டு பக்கத்துல இருக்கிறதுனால ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிச் வெஜிடேஷனா இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஸ் வந்து அவ்வளவு வேகமா கீழே இறங்காது. ஸோ சாயில் எரோஷன் மண் அரிப்பும் நடக்காது. சாயிலோட கண்டென்ட் அதனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற வெஜிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிச் வெஜிடேஷனா இருக்கும். அங்க இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் topographic factors. Next we will discuss with slides of mountains, steepness of mountains. So in this slide shown steepness of mountains. So இந்த மவுண்டெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின் இருக்கு. ஸோ மவுண்டெயின்ல அதாவது செங்குத்தா இருக்கிற பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புவர் வெஜிடேஷன், ஏன்னா வாட்டர்ஸ் வந்து படுது, ரெயின் வாட்டர் பட்டாலும் பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேக்கி வைக்க முடியாது, ஸ்லோப்ல இருந்து இறங்கி கீழே வேஸ்டா தான் போகும். பட் அதனோட இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிச் வெஜிடேஷன், ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலை வந்து செங்குத்தா இல்ல மேல இருந்து கீழே இறங்க 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 படிப்படியா அதனுடைய ஹைட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால இங்க இருக்கிற வெஜிடேஷன் வந்து ரொம்ப குட்டா இருக்கும். இங்க இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கும். ஸோ this slide shown steepness of mountains. So next we'll discuss with fourth environment factors like biotic factors. So biotic factors means உயிர் காரணிகள். What is biotic factors? The interaction among living organisms such as plants and animals are called biotic factors, which may causes marked effects upon vegetation. So ஒரு பார்ட்ல பிளான்ஸும் அனிமல்ஸும் ஒண்ணுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்டு எஃபெக்ட்ஸ், ஒரு முக்கியமான விளைவுகள், குறிப்பிடத்தக்க விளைவுகள்லாம் ஏற்படக்கூடிய காரணம் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். The effects may be direct and indirect and modifies the environment. So இந்த ரிலேஷன்ஷிப்னால நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்ஸ், அந்த விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இருக்கலாம், இன்டைரக்டா எல்லாம் இருக்கலாம். சப்போஸ் சில மாற்றங்களோட அது நம்மளுடைய சூழ்நிலையில, சுற்றுப்புற சூழ்நிலையில, நம்மளோட சூழ்நிலை மண்டலத்துல, தட் மீன்ஸ் என்விரான்மெண்ட்ல அது பிரதிபலிக்க வாய்ப்புகள் இருக்கு. The plants mostly which lives together in a community and we influence one another. ஸோ பிளான்ஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு குழுவா தான் எப்பயுமே ஒன்றோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் மேல தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. சிமிலர்லி அனிமல்ஸ் இன் அசோசியேஷன் வித் பிளான்ட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் தி பிளான்ட் லைஃப் இன் ஒன் ஆர் சர்வைவல் வே. ஸோ அட் த சேம் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குரூப் வந்து அனிமல்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல தன்னோடைய ஆதிக்கத்தை அதிகமா செலுத்துவாங்க. பிகாஸ் பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அனிமல்ஸோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த டிஃப்ரெண்ட் இன்ட்ராக்ஷன் அமாங் தெம் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோயிங் டூ டைப்ஸ் தே ஆர். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி டூவா டிவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், தென் அனதர் ஒன் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்? பாசிட்டிவ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் பிளஸ். ஸோ எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே பிளஸ்ஸா தான் இருக்கும்.
ஸோ நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கேரக்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மைனஸ்ல போயிட்டு இருக்கு. தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். First, we discuss with positive interaction. When one or both the participating species are benefited, it is positive interactions. So positive interaction la rendu living things, அது animals இருக்கலாம், இல்ல animals plants இருக்கலாம், இல்ல plants animals இருக்கலாம். So இவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து participating species are benefited. ரெண்டு பேருமே பிளான்ஸும் சரி அனிமல்ஸும் சரி, இல்ல பிளான்ஸ் இப்போ யாரா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஹெல்பிங் டெண்டன்சியோட தன்னோட இருக்கிறத ஷேர் பண்ணி லைஃபை லீட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இதுல வந்து ரெண்டு பேருமே போத் த லிவிங் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டட். ஸோ ரெண்டு பேருமே இதுல வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டடா இருப்பாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை பொறுத்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டலிசம், செகண்ட் ஒன் கமென்சலிசம். ஃபர்ஸ்ட் ஒன் மியூட்டலிசம், second one commensalism. So first we discuss with mutualism. What is mutualism? It is an interaction between two species of organisms in which both are benefited from the obligate associations. So mutualism வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடக்கூடிய ரெண்டு லிவிங் திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ எந்த ஃபார்ம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ளிகேட் டைப். ஸோ இந்த ஆப்ளிகேட் டைப்ல இருக்கக்கூடிய ரெண்டு பிளான்ஸோ இல்ல ஒரு பிளான்ஸ் ஒரு அனிமல்ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு பெனிஃபிட் அடையிறது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூட்டலிசம் அப்படின்னு சொல்றோம். The following are common example of mutualism. So mutualismத்துக்கு some examples என்ன அப்படின்னு பார்க்க போறோம். First one, ribosome. Ribosome forms nodules in the roots of leguminous plants and lives symbiotically. So ரைபோசியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் லெகுமினஸ் பிளான்டோட ரூட் நாடியூல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சிம்பயோட்டிக். ஸோ த ரைபோசியம் obtains food from leguminous plants and it fixes atmospheric nitrogen into nitrate, making it available to host plants. ஸோ லெகுமினஸ் பிளான்ட்ஸால என்ன பண்ண முடியாது, தன்னோட ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கோ க்ரோத்துக்கோ அட்மாஸ்பியர்ல இருக்க நைட்ரஜனை நைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் ரைபோசியம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரூட் நாடியூல்ஸ் பிரசன்ட் ஆகி அட்மாஸ்பியர் இருக்க நைட்ரஜனை நைட்ரேட்டா சாயில்ல கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ற நைட்ரேட்டை லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி தன்னுடைய போட்டோசிந்தசிஸ்க்கும் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரைபோசியம் வந்து லெகுமினஸ்க்கு வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் மூலியமா நைட்ரஜன் தராங்க. லெகுமினஸ் பிளான்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்ல இருந்து பாதி ஃபுட்டை ரைபோசியம் பிளான்ட்ஸ்க்கு தராங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் a symbiotical type of interactions. So next one, some examples of mutualisms. First one, water ferrets, aloza, and nitrogen fixing cyanobacteria. So nitrogen fixing cyanobacteria, anabina. So இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன், azolla and anabina. So next some example, anabina present in coralloid roots of cycas, gymnosperm. So gymnosperm plants ஆன cycas ஓட ரூட்ல anabina present ஆயிருக்கும். இது செகண்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தேர்ட் ஒன், cyanobacterium nostoc found in the thalloid body of Anthocerus bryophytes. So bryophytesல இருக்கிற ஒரு ஸ்பீஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா Anthocerus. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம thalloid அப்படின்னு சொல்றோம். அந்த தாலஸோடைய ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கிற பாக்டீரியம் இஸ் கால்டு nostoc. அண்ட் ஃபோர்த் ஒன், wasps present in fruit of fig. ஸோ வேப்ஸ் அப்படின்ற அத்திப்பழங்கள் காணப்படக்கூடிய அந்த குளவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேப்ஸ் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக்கன்ஸ் இஸ் எ மியூச்சுவல் அசோசியேஷன் ஆஃப் அன் ஆல்கே அண்ட் எ ஃபங்கஸ். ஸோ லைக்கன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கேவும் ஃபங்கையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒருங்கிணைந்த நிலையில இருக்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், roots of terrestrial plants and fungal hyphae, that is called mycorrhiza. So mycorrhiza அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரூட் ரொம்ப ஹையர் பிளான்ட்ஸ் சொல்றோம்ல, உயர் தாவரங்களுடைய ரூட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து mycorrhiza. So mutualism அப்படின்றது both living things are benefited in the form of obligate or symbiotic. So ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க. அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா மியூட்டலிசம் அப்படின்னு சொல்றோம்.